வணக்கம் மக்களே, இது உங்க டிராவல்ஸ் எப்சிஎஸ் vlogs தமிழ் அண்ட் நான் உங்க ஓகே கைஸ். இப்போ இது என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக வீடியோவே வரல, கண்டென்ட்டும் கிடைக்கல. ஐ மீன் அது பின்னாடி சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த 2026 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம வந்து சேனலும் ஒன்று ஆரம்பித்தாச்சு. என்ன கண்டென்ட் போடணும்னு ஆக்சுவலாக என் மைண்டில் இருந்துச்சு, அந்த மாதிரி போட முடியல, அது அடுத்த பிரச்சனை. இன்னொன்று என்னென்னா, மொத்தம் 3 விஷயம் நான் இப்போது பண்ணலான்னு இருக்கேன் இந்த வருஷத்துலேருந்து. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம், ஒரு ப்ராப்பர் செட்டப் இருந்தால் தான், அதாவது ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் உள்ளே வரப்போ அதில் நிறைய விஷயம் இருக்கும். ஓகேவா? அதாவது மைக்காக இருக்கட்டும், இப்போ விலாகுங்கிறப்போ கேமரா, மைக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல, செட்டப், லொக்கேஷனு, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய விலாகர்ஸு, நிறைய இது, இந்த மாதிரி நிறைய சேனல் நம்மளும் பார்த்துருப்போம். உங்களை மாதிரி நானும் பார்த்துட்டு தான் இங்கே வந்தேங்கிறப்போ, ஸோ ஓகே, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த செட்டப்பு எடுத்த உடனே யாரும் பண்ணல, கரெக்டாக? ஸோ அது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, கரெக்டாக இந்த மாதிரி செட்டப் இருந்தால் தான் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சு அப்படின்னா, அந்த மாதிரி செட்டப் இருந்தால் தான் பண்ண முடியும்னு நினச்சோன்னா, நம்மளால் சத்தியமாக ஒரு கண்டென்ட் கூட பண்ண முடியாது, ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாதுங்கிறதான் உண்மை. இதுதான் ரியாலிட்டி. அண்டு செகண்ட் திங் என்னென்னா, லேசினஸ். நான் வாழைப்பழ சோம்பேறிங்க. சீரியஸாக சொல்லணுன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் வாழைப்பழ சோம்பேறி, அநியாயத்து வாழைப்பழ சோம்பேறி. ஆக்சுவலாக கண்டென்ட்டு எல்லாம் எப்படி ரெடி பண்ணணும், எதெல்லாம் கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு எனக்குன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, பண்ணலான்னு ஐடியாவும் இருந்துச்சு. பட் இன்றைக்கி பண்ணுவோம், நாளைக்கு பண்ணுவோம், நாளான்னைக்கு பண்ணுவோம், அடுத்தது ஒரு 2 நாள் லீவ் வருதுல்ல, சேர்ந்த மாதிரி லீவ் வருது, அதில் ஒரு வீடியோ எடுத்து போடலாம், அதில் இந்த ப்ராப்பராக கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் மைக் கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் பண்ணலாம், பைக்கு கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் பண்ணலான்னு இப்படி ஒவ்வொரு நாளாக போயிடுச்சு. அண்டு தேர்ட் திங், 2026 அதில் வந்து நிறைய கண்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. என்ன இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்னோடய தேர்ட் திங். அண்டு பண்ணுறதுக்காக ஐடியா எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஆனால் என் பைக்லேயும் சில இஷ்யூஸ்லாம் இருக்குங்க, அதையும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு, இல்லை நீங்கள் யமகா FZ V3 அதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கான்னு தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடாமீட்டர் ஓடவே இல்லை, ஏபிஎஸ் லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்பீடாமீட்டர் ஒர்க் ஆகுது, சம்டைம்ஸ் அப்படியே பிளாங்க் ஆகிடுது. ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓடுது, அதுக்கப்புறம் அப்படியே நின்றுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, என்ன ஆச்சு, நீங்கள் எதை மாற்றுனீங்க, மறுபடியும் அது ஒர்க் ஆச்சு, இல்லை உங்களுக்கு இன்னும் ஸ்டில் அந்த ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அந்த ஏபிஎஸ் அந்த ஸ்பீடாமீட்டர் போனதுனால தான் சரி ஓகே நம்ம அதை ரெடி பண்ணிட்டு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஆக்சுவலாக என்ன சர்வீஸில் விட்டப்போ, ஷோரூமில் விட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அரௌண்டு 14,000 to 15,000 ஏபிஎஸ் மோட்ரு வரும், அதுதான் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு பட்ஜெட் நம்மள்கிட்ட உண்மையாக சொல்லணுன்னா நம்ம கையில் இல்லை, ஓகேவா? மந்த்லி இஎம்ஐ எல்லாம் அந்த மாதிரி போனதுனால அது ரெடி பண்ணிட்டு போடலாம், கண்டென்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே போயிடுச்சு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ என்னை பற்றி இருக்கிற நிறைய உண்மைகளை போட்டு உடச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், பர்சனல் விஷயத்தெல்லாம். ஸோ ரொம்ப உள்ளே போகலாம். ஸோ இதுதான் ப்ராப்ளம். அது இல்லாமல் உங்களுக்கு எப்படி அது சரியாச்சுன்னு சொன்னீங்கன்னா, என்ன பண்ணீங்க சரியாச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கண்டென்ட் போட ஆரம்பிக்கிறேன். அது இல்லாமல் கொஞ்சம் அந்த ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த ஸ்பீடாமீட்டரில் ஒன்றும் ஓடாது, வெறும் 0 மட்டும்தான் காட்டும். ஆர்பிஎம் மீட்டர்லாம் வேலை செய்யும், பெட்ரோல் கேஜ்லாம் வேலை செய்யும். ஆனால் ஸ்பீடாமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 0 தான் இருக்கும். அதை மட்டும் கோச்சிக்காமல் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஓகேவா? அது பொறுத்துக்கிட்டிங்கன்னா நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா?
மிச்சபடி அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அது இல்லாமல் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளாகர்னு ஒரு .com இருக்குல்ல, அதில் வந்து பிளாகு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அது இதில் இருக்குது. நீங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். அப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்கு ஆப்வியஸ்லி, அண்டு வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல, நான் அதை பார்க்குறேன். ஓகேவா? நீங்கள் தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்